சற்றுமுன் வெளியான தகவல், ரேஷன் அட்டைதாரருக்கு முக்கியமான தகவல் வெளியுள்ளது. அது என்னன்னுலாம் பார்க்க போறோம். நீங்க நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா, மறக்காம லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்க நண்பர்களுக்கு தெரியப்படுத்த ஷேர் பண்ணுங்க. இதை செய்யவில்லை என்றால் உங்கள் ரேஷன் கார்டு ரத்து செய்யப்படலாம். அதாவது, இந்திய அரசு பொது விநியோக திட்டத்தை பிடிஎஸ் தமிழ்நாடு முழுவதும் உள்ள மில்லியன் கணக்கான மக்களுக்காக செயல்படுத்தி வருகிறது. குறிப்பாக குறைந்த வருமானம் கொண்ட குடும்பங்களுக்கு ஒரு முக்கியமான உயர்நாடியாக இது உள்ளது. அரிசி, கோதுமை, சர்க்கரை மற்றும் பருப்பு போன்ற அத்தியாவசிய உணவுப் பொருட்கள் ரேஷன் மூலம் குறைந்த விலையில் கிடைக்கிறது. இந்த திட்டம் சமூகத்தில் பொருளாதார ரீதியாக பின்தங்கிய குடும்பங்களுக்கு உதவும் வகையிலும், அவர்களுக்கு ஊட்டச்சத்து பொருளாதார ரீதியாக பின்தங்கிய குடும்பங்களுக்கு உதவும் வகையிலும், அவர்களுக்கு குடும்பங்களுக்கு உதவும் வகையிலும், அவர்களுக்கு ஊட்டச்சத்து ஆதரவை வழங்குவதிலும் முக்கிய பங்கு வகிக்கிறது. இருப்பினும், இந்த திட்டத்தில் பயனடைய பயனாளிகள் குறிப்பிட்ட தகுதி நிபந்தனைகள் கடைப்பிடிக்க வேண்டும். இந்த நிபந்தனைகளுக்கு இணங்க தவறினால் அவர்களின் ரேஷன் கார்டுகள் ரத்து செய்யப்படலாம். இது இந்த ஆதாரங்களை பெரிதும் நம்பியிருப்பதற்கு குடும்பங்களின் வாழ்வாதாரத்தில் மோசமான விளைவுகளை ஏற்படுத்தலாம். போலி ரேஷன் கார்டுகளை தவிர்க்க மத்திய அரசு தற்போது இகேஒய்சி எலக்ட்ரானிக் நோன் யுவர் கஸ்டமர் முறையை கட்டாயமாக்கி உள்ளது. இது சரிபார்ப்பு செயல்முறையை சீரமைக்க மற்றும் மோசடி நடவடிக்கைகளை தடுக்க உதவுகிறது. மேலும், இந்த நடவடிக்கையானது வெளிப்படைத்தன்மையை மேம்படுத்துவதையும், பிடிஎஸ்ஸின் பலன்கள் சரியான மக்களுக்கு சென்றடைவதையும் நோக்கமாக கொண்டுள்ளது. இகேஒய்சி செயல்முறையானது ஆதார் விவரங்கள் அடிப்படையாக கொண்டு செயல்படுகிறது. எப்படி இகேஒய்சி முடிப்பது? இகேஒய்சி செயல்முறையை முடிக்க 2 வழிகளை மத்திய அரசு வழங்குகிறது. மொபைல் ஒரு முறை கடவுச்சொல் ஓடிபி அல்லது பயோமெட்ரிக் அங்கீகாரம் மூலம் இதை முடிக்கலாம். இதை வரும் சனிக்கிழமைக்குள் பயனாளிகள் முடிக்க வேண்டும். இந்த காலக்கெடுவை தவறினால் இகேஒய்சி முடிக்காதவர்களுக்கு குறிப்பிடத்தக்க ஆபத்தை ஏற்படுத்துகிறது. இகேஒய்சி சரிபார்ப்பு இல்லாத ரேஷன் கார்டுகள் செல்லாது மற்றும் அவற்றை சார்ந்திருக்கும் குடும்பங்களுக்கு அத்தியாவசிய உணவுப் பொருட்கள் கிடைப்பதை தடுக்கும். உங்களுக்கு அருகில் உள்ள ரேஷன் கடைகளுக்கு நேரடியாக சென்றும் இகேஒய்சி முறையை முடிக்கலாம். இந்த விரிவான இகேஒய்சி அமைப்பு இரட்டை நோக்கத்திற்கு உதவுகிறது. இது உண்மையான தேவை உள்ள பயனாளிகளுக்கு அரசாங்க பொருட்கள் சென்றடைவதை உறுதி செய்கிறது. அதே நேரத்தில் போலி ரேஷன் கார்டுகள் போன்ற பரவலான பிரச்சனைகளை எதிர்த்து போராடுகிறது. இந்த நடவடிக்கைகளை செயல்படுத்துவதன் மூலம் இந்திய அரசாங்கம் பிடிஎஸ்ஸின் ஒருமைப்பாட்டை நிலை நிறுத்துவதையும், சமூகத்தின் மிகவும் பாதிக்கப்படக்கூடிய பிரிவினரின் நன்மைகளை பாதுகாப்பதையும் நோக்கமாக கொண்டுள்ளது. மேலும், அனைவருக்கும் உணவு பாதுகாப்பை வழங்குவதற்கான அதன் உறுதிப்பாட்டை மீண்டும் உறுதிப்படுத்துகிறது. இதில் இந்த முன்முயற்சியை வெற்றிகரமாக செயல்படுத்துவது நாடு முழுவதும் உள்ள குறைந்த வருமானம் கொண்ட குடும்பங்களுக்கான அடிப்படை தேவை மற்றும் ஆதரவை மிகவும் சமமாக விநியோகிக்க வழிவகுக்கும். அது மட்டுமில்லாமல் தமிழகம் முழுக்க விவசாய நிலங்கள் பதிவு பணி தீவிரம். அடுத்ததாக பார்க்க போறோம். நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மானியம் நலத்திட்ட உதவிகள் பெறுவதில் முறைகேட்டை தடுக்க தமிழகம் முழுவதும் விவசாய நிலங்களை பதிவு செய்யும் பணி தீவிரமாக நடந்து வருகிறது. விவசாய நிலங்களை பதிவு செய்பவர்களுக்கு தனித்துவமான அடையாள எண்ணும் வழங்கப்படுகிறது.
மத்திய, மாநில அரசுகள் பல்வேறு மக்கள் நலத்திட்டங்களை மேற்கொண்டு வருகின்றன. குறிப்பாக விவசாயிகளுக்கு பல்வேறு சலுகைகள் அளிக்கப்பட்டு வருகின்றன. சிறு குறு விவசாயிகளுக்கு ஆண்டுக்கு ரூபாய் 6,000 நிதி உதவி அளிக்கப்படுகிறது. அதுபோக வங்கிகளுக்கு கடனும் அளிக்கப்படுகிறது. ஆனால் விவசாயிகள் என்ற போர்வையில் இந்த நிதியை முறைகேடாக சிலர் பெறுவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இத்தகைய குற்றச்சாட்டு மற்றும் புகார்களை களையும் விதமாக விவசாயிகளுக்கு பிரத்யேகமாக தனி அடையாள எண் வழங்க முடிவு செய்யப்பட்டுள்ளது. அரசின் நலத்திட்டங்கள் உண்மையாக விவசாயிகளுக்குத்தான் செல்கிறதா என்பதை உறுதி செய்யும் விதமாக நில உடைமை பதிவு பணிகளை மேற்கொள்ள மத்திய வேளாண் அமைச்சகம் அனைத்து மாநிலங்களுக்கும் அறிவுறுத்தல் விடுத்து இருந்தது. அந்த அடிப்படையில் தற்போது தமிழ்நாடு முழுவதும் விவசாயிகள் தங்கள் நிலங்களை பதிவு செய்ய வேண்டும் என கூறப்பட்டுள்ளது. விவசாயிகள் ஆதார் எண் மூலமாக தங்களது பட்டா எண்களை பதிவு செய்து புதிய தனித்துவ அடையாள எண்ணை பெற்றுக்கொள்ள முடியும். இதற்காக பணி தமிழகம் முழுவதும் தற்போது முழு வீச்சில் நடைபெற்று வருகிறது. இது தொடர்பாக வேளாண்மை துறை அதிகாரிகள் கூறியதாவது: விவசாயிகளின் தரவுகள் அனைத்தும் டிஜிட்டல் வடிவில் பதிவு செய்யப்படுகின்றன. இதில் பதிவு செய்ய விவசாயிகள் நிலத்தின் பட்டா, ஆதார் எண் போன்றவற்றை எடுத்து செல்ல வேண்டும். ஒவ்வொரு வட்டாரத்திலும் விஏஓ ஆபீஸ், ஊராட்சி ஆபீஸ் ஆகியவற்றில் இதற்கென சிறப்பு முகாம்கள் நடத்தப்படுகின்றன. இது மட்டும் இன்றி வட்டார உதவி வேளாண்மை அலுவலர் அலுவலகங்களிலும் இந்த பணிகள் செயல்பட்டு வருகின்றன. இதற்கான அறிவிப்பை மாவட்ட ஆட்சியர்கள் வெளியிட்டுள்ளன. விவசாயிகள் தங்களது பட்டா, ஆதார் எண் அடிப்படையில் பதிவு செய்ததும் சம்பந்தப்பட்ட விவசாயியின் செல்போனுக்கு தனித்துவ அடையாள எண் அனுப்பப்படும். அடையாள எண் வழங்கிய பின்னர் விவசாய கடன் மானியம், நலத்திட்டம் போன்ற விவசாயிகளுக்கான அனைத்து பயன்களும் தனித்துவ அடையாள எண் அடிப்படையில் வழங்கப்படும். கூட்டுப்பட்டா வைத்திருக்கும் விவசாயிகளுக்கும் இந்த பதிவை செய்யலாம். பட்டா இல்லை என்றால் பதிவு செய்ய முடியாது. சிறப்பு முகாமில் கலந்து கொண்டு பதிவு செய்யாத விவசாயிகளை கண்டறிந்து அடுத்த கட்டமாக அவர்களது நில விவரங்களும் கணினியில் பதிவேற்றம் செய்யப்பட்டு அடையாள எண் வழங்கப்படும் என்றன. இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மற்றவர்களுக்கு தெரியப்படுத்த ஷேர் செய்யுங்கள்.